Hi students, now exercise 2.8 fourth sum பார்க்கலாம். Find the sum to infinity of. Find sum to infinity s infinity கேக்குறாங்க நமக்கு. இது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த GP போஸ்ட் எழுதலாம். இன்னொரு நமக்கு வந்து 9 plus 3 plus 1 எழுதுறாங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா a வேல்யூ வந்து 9, r வேல்யூ முடியுமா t2 by t1 இப்போ 3 by 9 அடிச்சா 1 by 3 இப்போ ஆன்சர் 1 by 3. இதுக்கு வந்து r வேல்யூ சரியா? நம்ம என்ன கேட்குறாங்கன்னா ஆக்சுவலாக எஸ் இன்ஃபினிட்டி கேட்குறாங்க. அப்போ எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் அது நமக்கு ஏ பை 1 மைனஸ் ஆர். அப்போ ஏ வேல்யூ என்னது நமக்கு 9 பை 1 மைனஸ் ஆர் வந்து 1 by 3. ஒரு 9 இருபது தான் வரும். 3 மைனஸ் பை 3 வருமா? மல்டி பண்ணலாமா? எனக்கு ரெசிப்ரோக்கல் ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணோம். இப்போ 3 மேலே போய்ட்டு 2 கீழே வந்துடும் இல்லையா? அதை இப்படி வரும் 9 into 3 by 2 வரும் சரிங்களா? 3 minus 1 2 ஆகிடும். மல்டி பண்ணால் 27 by இதான் நமக்கு ஆன்சர் வரும் சரிங்களா? நமக்கு தேவையான ஆன்சர் பண்ணி 27 by இதில் செகண்ட் சப்ஸ்டிடியூஷன் போயிடலாமா? 21 plus 40 plus 28 by 3. A வேல்யூ நமக்கு 21, R வேல்யூ வந்து T2 by T1. அப்போ 14 divided by 21 2 7s are 3 7s are அப்போ R வேல்யூ நமக்கு 2 by 3 கிடச்சிருச்சு சரிங்களா? இப்போ S இன்ஃபினிட்டி போகலாமா? S நம்ம போனது A by 1 minus R. அப்போ A வேல்யூ வந்து 21 divided by 1 minus 2 by 3. கழிச்சு தான் நமக்கு வரும் 21 போயிட்டோம். இங்கே 3 காசு 3 வருமா? -2 வருமா? கண்டிப்பாக தெரியல இருக்கும். இது வச்சு 3 வரும். இந்த டினாமினேட்டர் ஆக்சுவலாக 1 இருக்குன்னு அர்த்தம். 3 இந்த 1 ஆல் டிவைட் பண்ணால் 3 தான் வரும். அந்த 3 மேலே மல்டி பண்ணுங்க, இப்போ 3 வந்துடும். நெக்ஸ்ட் இந்த எல்சிஎம் என்ன பண்ணோம்? இந்த டினாமினேட்டர் 3 ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். 1 into 2 2 சரிங்களா? இப்போ ஆன்சர் 21 இந்த பை கொஞ்சம் பெருசாக போட்டுங்க சரிங்களா? பை 1 by 3. அப்போ இது மெயின் பையில் தான் இந்த ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கல் பண்ணல 3 மேலே போயிடும். அப்புறம் 21 into 3 வரும். நமக்கு 63 by 1 விட்டுருலாம். இதான் நம்ம எஸ் இன்ஃபினிட்டி. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஃபார்முலா கொஞ்சம் கரெக்டாக போட்டுருங்க.